மிஸ்டர் அஜய் பேச வராங்க. அஜய் வாங்க. வணக்கம். நான் திருக்குறளும் திருவள்ளுவரும் தலைப்பில் பேச போகிறேன். உலகமே வியந்து போற்றும் நூல்களில் முக்கியமான ஒன்று திருக்குறள். எல்லா நாட்டவர்க்கும் இனம், மதம், மொழி, பண்பாடு அனைத்தையும் தாண்டி வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கூறுவதால் அது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. இதனை எழுதியவர் திருவள்ளுவர். இவரை தெய்வப்புலவர், தேவர், பொய்யா பலவர் என்றும் சொல்லுவார்கள். இதில் 1330 குறள்கள் 10 133 அதிகாரங்களில் தொகுக்கப்பட்டுள்ளன. அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தெரித்த குறள் என்பது ஔவையார் வாக்கு. இங்கு குறுகிய செய்யுள் வடிவத்திற்குள் மிக மிக உயர்ந்த கருத்துக்களை கூறிய வள்ளுவரின் செயலை ஔவையார் இப்படி புகழ்ந்து பேசுகிறார். திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல். மக்கள் தம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்று 3 பெரும் பிரிவுகள் உடையது. நாம் எந்த ஒரு செயலையும் கடவுளை வணங்கி தொடங்குகிறோம். வள்ளுவரும் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகிறது. அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது என்று கூறுகிறார். முதலில் கண்ணுக்கு தெரியாத கடவுளை பாடி, அடுத்து கண்ணுக்கு தெரியும் கடவுளான மழையின் சிறப்பை கூறியுள்ளார். அனைவரிடமும் இனிமையான சொற்கள் கொண்டு பேச வேண்டும். ஒருவன் மனதில் குற்றம் இல்லாதவன் ஆக இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு பயந்து நீதி நேர்மையுடன் வாழ்ந்தால் போதும். இதுவே சிறந்த அறமாகும். கழிவுகள் நிறைந்த குப்பை தொட்டி எப்படி வீட்டிற்கு கேடு உண்டாக்குமோ அதுபோல தீ எண்ணங்கள் நிறைந்த மனது உடலுக்கு கேடு உண்டாக்கும். அதனால் மனதில் தீ எண்ணங்கள் நெருங்காமல் காக்க வேண்டும். நாம் முடிந்த அளவு இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கம் இனிமையான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருப்பதால் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். கல்வி செல்வமே சிறந்த செல்வமாகும். அதனால் குற்றம் இல்லாமல் கற்று அதன்படி நிற்க வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், கடும் சொல் ஆகியவற்றை தவிர்த்த அனைவரிடமும் அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ வேண்டும். அறவழியில் நின்று பொருளை தேடி இன்பத்தை பெற வேண்டும் என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் வழி வாழ்வோம், வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். நன்றி.